எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை மதிய வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் 5 பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். எல்லா கோயில்லையும் சிவன் கோயிலில் அன்னாபிஷேகம் நடக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமிக்கு படைத்த சாதத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு உள்ள ஃபேமிலிங்களுக்கு தீராத வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த சாதத்தை கொடுக்கலாம். குழந்தை இல்லை அவங்களுக்கு அந்த சாதத்தை கொடுக்கலாம். நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த சாதத்தை கொடுத்தீங்கன்னா அந்த உடலில் உள்ள பிணிகள் போகுன்றது தான் ஐதீகம். அது எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானோட லிங்கத்துக்கு அடியில் வருஷக்கணக்காக தேரைங்க வாழ்ந்துட்டு இருக்குமா. அந்த சாப விமோசனத்துக்காக அன்னைக்கு அன்னாபிஷேகம் அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும்தான் அந்த தேரைங்களுக்கு உணவளிப்பாங்களாம். அதுதான் அந்த அன்னாபிஷேகத்தோட அர்த்தமாக. அது ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது உண்மையானு எந்த அளவுக்கு தெரியல. அதனால் எல்லோரும் போய் அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு சிவபெருமான் கோயிலில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டு மகிழ்ச்சி பெறுங்க. பாய்.